வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆட்டுக்குடல் சுத்தம் பண்ணுவது எப்படின்னு சொல்லிட்டு, ஒரு ஆட்டுக்குடல் வாங்கிட்டு நாங்கள் அருவாமனையில் அந்த மேலே இருக்க டவல் பகுதியை கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க குடலெல்லாம் எடுத்து தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம். இந்த ஆட்டுக்குடல் கூடயே நமக்கு கொழுப்பு தொஞ்சலும் இருக்கும். இது பார்த்திங்கன்னா ரொம்பவும் நல்லது உடம்புக்கு. வயிற்றில் இருக்க நம்ம புண்ணெல்லாம் சரி பண்ணும். அதே போல் இந்த ஆட்டுக்குடல் உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. உள்ளே இருக்க குடல் பகுதியெல்லாம் எடுத்து தனியாக வச்சுட்டு மேலே இருக்க இந்த டவல் பகுதியை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த டவல் பகுதியை சுத்தம் பண்ணி எடுத்துடலாம். சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா அது மேலே நம்ம சுத்தம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு சுடு தண்ணி வேணும். இதை நம்ம கட் பண்ணுறதுக்குள்ளேயே சுடு தண்ணியை நல்லா சூடாக கொதிக்கிற அளவுக்கு தண்ணியை காய வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா சுடு சுடாக இருக்கணும் தண்ணி. இந்த டவல் பகுதி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம சுடு தண்ணி யூஸ் பண்ணி இதை க்ளீன் பண்ணலாம். சில பேர் பார்த்திங்கன்னா சுண்ணாம்பெல்லாம் போட்டு க்ளீன் பண்ணுறாங்க. அதெல்லாம் எதுவுமே வேணாம். சுடு தண்ணியிலே நல்லா சுத்தமாக க்ளீன் ஆகிடும். இந்த டவல் பகுதியெல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சுட சுட இருக்கிற தண்ணியை ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு அந்த மேலே இருக்க டவல் பகுதியை நம்ம இதில் போட்டுடலாம். போட்டு ஒரு அரை நிமிஷம் இல்லைனா ஒரு நிமிஷம் இருக்கட்டும். போட்டு டக்குன்னு கூட எடுத்து நம்ம இதை க்ளீன் பண்ணலாம். இது மேலே இருக்க அந்த டவல் பகுதியை ஒரு கத்தி வச்சு நல்லா சுரண்டி, ரொம்ப சுரண்டக்கூடாது, லைட்டாக அப்படி கத்தியால் மேலே வழித்து எடுத்தாலே அழகாக வந்துடும். சில பேர் கை சூடு பொறுக்க கையால் கூட க்ளீன் பண்ணுவாங்க. நாங்கள் கத்தியில் க்ளீன் பண்ணிக்கிட்டோம். கொஞ்சம் ஓரமாக இருக்கிறதுலாம் போகாது. திரும்பவும் சுடு தண்ணியில் போட்டு எடுத்து நம்ம அந்த மேலே இருக்க பகுதியை நல்லா வழித்து விட்டிங்கன்னா அழகாக வந்துடும். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன துண்டாக எடுத்து போட்டு நம்ம சுத்தமாக மேலே இருக்க டவல் பகுதியை அந்த மேலே இருக்க சொரசொரப்பாக இருக்கிறதெல்லாம் எடுத்து ஓரமாக தட்டு ஓரம் வச்சுருங்க. இதெல்லாம் வேஸ்ட்டு. இது சுத்தம் பண்ண பிறகு அந்த வெள்ளையாக இருக்க அந்த டவல் பகுதி மட்டும் நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு துண்டையும் இந்த மாதிரி சுடுதண்ணில் போட்டு போட்டு சுத்தம் பண்ணி எடுக்கணும். இதை பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த ஆட்டுக்குடல். இதுக்கு முன்னாடி நான் ஆட்டுக்குடல் வீடியோ போட்டிருக்கேன். அது பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். அதனால் இது நான் திரும்பவும் கொஞ்சம் க்ளீனாக புரிகிற மாதிரி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப எடுத்தேன். நாங்கள் எப்போவுமே சுத்தம் பண்ணும்போது நல்லா நீட்டாக சுத்தமாக எல்லாம் அது மேலே இருக்கிறது எல்லாமே எடுத்துட்டு க்ளீனாக மொத்தமாக எடுத்துருவோம். சில பேர் பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சம் மேலே இருந்தால் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் மொத்தமாக க்ளீனாக எடுத்துருவோம். ஒரு ஸ்மெல் கூட வராது. இந்த மாதிரி சுத்தமாக நல்லா பளிச்சின்னு நல்லா வெள்ளையாகிற அளவுக்கு எடுத்துருவோம் மொத்தமாக. அது மேலே இருக்கிறது கொஞ்சம் இருந்தால் கூட நல்லது தான், வயிற்று புண்ணுக்கெலாம் நல்லது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. அவ்வளோதாங்க. மேலே இருக்க டவல் பகுதி ஃபஸ்ட்டு சுத்தம் பண்ணிடலாம். ஒரு 4லேருந்து 5 டைம் நல்லா ஸ்மெல் எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா அலசி எடுத்துக்கலாம். அலசி தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இதை சுத்தம் பண்ணி ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே இருக்க குடல் பகுதியை சுத்தம் பண்ணலாம். இதுக்கு பார்த்து வச்சு திருப்பணும். இது தொடப்ப குச்சி எடுத்துக்கிட்டு அந்த உள்ளே இருக்க ஒரு குடலையாக இந்த மாதிரி குச்சியை போட்டு நம்ம இப்படி இழுத்துக்கிட்டே வந்தோன்னா அந்த மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் விட்டுட்டு அதை இழுக்கணும். குடலை திருப்பிடணும். இந்த குடலை திருப்பினா உள்ளே இருக்க அழுக்கெல்லாம் வெளியில் நமக்கு வந்துடும். ரொம்ப ரொம்ப ஈஸி இது. ரொம்ப பெருசாக இருக்கும். அதை பார்த்து பொறுமையாக பிடிச்சிட்டு மேலே பிடிச்சிட்டு இழுத்து இந்த குடலை திருப்பணும். உள்ளே இருக்க அழுக்கெல்லாம் வெளியில் வந்துடும். இந்த மாதிரி ஒரு குடலையும் நம்ம திருப்பி எடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா அது உள்ளேருந்து அழுக்கு வரும். இது திருப்பிட்டோன்னா நமக்கு அந்த
இதுவும் இல்லை, ரொம்ப சுத்தமாகிடுச்சுன்னு அர்த்தம். இது பாருங்கள், குச்சியை வந்து இந்த மாதிரி ஒரு பாதியிலேருந்து சொருகணும். சொருக்கிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அப்படியே அப்படியே இழுத்துக்கிட்டே வந்தீங்கனாலே போதும். மேலே இந்த மாதிரி நம்ம பிடிச்சி இழுத்துடணும். அதனால தான் நான் வந்து இது நல்லா வந்து கிட்ட கொஞ்சம் டீப்பாக காமிக்கிறேன். திரும்பவும் பார்த்திங்கன்னா இப்போ அடுத்தது எடுத்து அதே போல் குடல் பகுதியை வந்து குச்சியில் குத்திட்டு திருப்பிட்டு மேலே பிடிச்சிட்டு நம்ம இழுத்தாலே இந்த அழுக்கெல்லாம் வந்துடும். இதே போலவே நம்ம எல்லாத்தையுமே வந்து எடுக்கணும். திரும்பவும் வந்து இதே போல் பண்ணி திருப்பி குடலை திருப்பி எடுத்துடணும். அந்த மாதிரி இந்த கொழுப்பு தோஞ்சல் மாதிரி ஒன்று இருக்கும், அதையும் இதே போல் தான் நம்ம திருப்பணும். நீங்கள் இந்த மாதிரி இருக்க குடலில் பாதியில் அந்த குச்சியை விட்டு இந்த மாதிரி மேலே இருந்து இழுத்து விட்டு திருப்பினாலே போதும். ரொம்ப ரொம்ப சுலபமானது தான் ஆட்டுக்குடல் சுத்தம் பண்ணுவது. நிறைய பேருக்கு இது தெரியாது. இந்த வீடியோ பார்த்து நீங்கள் கற்றுக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த மெத்தடு. இந்த கொழுப்பு தொஞ்சல் மாதிரி இருக்கிறதையும் இதே போல் திருப்பி விட்டுறணும். மேலே இருக்கிற குச்சிக்கு மேலே இருக்கிற அந்த பகுதியை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டு இதை திருப்பணும். அவ்வளோதாங்க, ரொம்பவும் சுலபம்தான். உள்ளே பார்த்தீங்கன்னா அழுக்கு இருக்கும், நல்லா குழன்னு இருக்கும். அதுதான் வந்து நம்ம தண்ணியில் விட்டுட்டு அலசி எடுத்துடணும். அவ்வளோதான். இதே போல் எல்லாமே ஒன்றுத்தையும் திரும்பவும் திருப்பி சுத்தம் பண்ணணும், திருப்பி விட்டுறணும். இதுதாங்க ஆட்டுக்குடல் சுத்தம் பண்ணுறது. இது எல்லாத்தையும் திருப்பிட்டு இந்த ஆட்டுக்குடலையும் ஒரு 4-5 டைம் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிடணும். சில பேர் ஆட்டுக்குடல் சாப்பிட மாட்டாங்க, ஸ்மெல் வரும்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து ஒரு 5-6 டைம் கூட கழுவலாம். கழுவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வெதுவெதுப்பான சுடு தண்ணியில் போட்டு 2த்தையும் சேர்த்து நல்லா அலசிடணும். இந்த அழுக்கு பகுதி தான் நம்ம திருப்பிடணும் குடலை. அவ்வளோதாங்க, குடலெல்லாம் வந்து திருப்பியாச்சு. திருப்பின பிறகு எப்படி இருக்குது பாருங்கள். இதை வந்து நம்ம ஒரு 4-5 டைம் கழுவிட்டு அதுக்கப்புறமா வெதுவெதுப்பான சுடு தண்ணியில் ஒரு டைம் கழுவிட்டு அவ்வளோதான், ஆட்டுக்குடல் சுத்தமாயிடும். இதை வந்து நான் வந்து பொறுமையாக ஒரு நிறைய டைம் 4-5 டைம் குடல் திருப்பத்தை காமிச்சிருக்கேன். அதை பார்த்து வந்து நீங்களும் வந்து எப்படி வந்து ஆட்டுக்குடல் சுத்தம் பண்ணுறதுன்னு கற்றுக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் இந்த ஆட்டுக்குடல் சுத்தம் பண்ணுறது. ஒரு 4-5 டைம் கழுவிட்டு வெதுவெதுப்பான சுடு தண்ணியில் கழுவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம குக்கரில் விசில் வச்சு கட் பண்ணி போட்டு நம்ம எப்பவும் போல் இதை ஆட்டுக்குடலில் வந்து கிரேவி செய்யலாம், குருமா செய்யலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியமானது இந்த ஆட்டுக்குடல். நல்லா அலசி வந்த பிறகு நம்ம மஞ்சத்தூள் போட்டு இஞ்சி பூண்டு நசுக்கி போட்டு வேக வச்சு எப்பவும் போல் ஆட்டுக்குடலை கிரேவி குருமாலாம் செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். வயிற்று புண்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த ஆட்டுக்குடல். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதே